ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கபில் ஆட்டும். நான் தான் உங்கள் கபில். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஆயில் பேஸ்ட்டில் வச்சுட்டு எப்படி ஒரு சூப்பரான ட்ரீ சிம்பிளாக வரையது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராயிங் நோட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நார்மல் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி ஒரு ட்ரீயோட அவுட்லைன், அதாவது இந்த அவுட்லைன் மட்டும் நீங்கள் வரையணும். ஸோ அந்த அவுட்லைன் வந்து டார்க்காக வரையக்கூடாது. ஸோ ரொம்ப லைட்டாக அதோட அவுட்லைனை ஃபஸ்ட்டு வரைஞ்சி முடிங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு உங்களோட ஆயில் பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ பிஃபோர் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நீங்கள் ஆயில் பேஸ்ட்டை யூஸ் பண்ண முன்னாடி அதோட டிப்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண அந்த மார்க்லாம் அதில் இருக்கும். நீங்கள் அதே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டர்ட்டி கலர்ஸ் தான் வருமே தவிர அது ரியல் கலர் வராது. ஸோ எப்போலாம் நீங்கள் ஆயில் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக அதோட எட்ஜஸை கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நான் சூஸ் பண்ணிருக்க கலர் பார்த்திங்கன்னா எல்லோ. ஸோ எல்லோ கலர் சூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த டாப் ஆஃப் த ட்ரீ, அதாவது இந்த ட்ரீயோட மேல் பகுதியில் வந்து நான் எல்லோ கலர் அப்ளை பண்ணுறேன். ஏன் நான் அங்கே மட்டும் எல்லோ கலர் அப்ளை பண்ணுறேன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. ஸோ ரைட் சைடு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லெஃப்ட் சைடு போகிறேன். ஸோ எதுக்கு நான் இந்தமாரி நான் டாப்பில் வந்து நான் ரைட் சைடு அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைட்லேருந்து லைட்டிங் வரும்போது அந்த ரைட் சைடு டாப்பில் தான் நம்ம எல்லோ கலர் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் லெஃப்ட் சைட்லேருந்து வருதுன்னா நம்ம லெஃப்ட் சைடில் எல்லோ கலர் அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து லைட்டிங்கை பொறுத்து தான் நம்ம வந்து எல்லோ கலர் வந்து அப்ளை பண்ணுறதுல இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம லீஃபுக்கு நம்ம இப்போ எல்லோ கலர் கொடுத்தோமோ அதேமாரி பார்க்குக்கும் நம்ம எல்லோ கலர் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ரைட் சைடில் மட்டும்தான் நான் எல்லோ கலர் தரேன். ஏன்னா நான் ரைட் சைட்லேருந்து லைட்டிங் வரா மாதிரி நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வரா மாதிரி வேணும்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் இந்த லைட்டிங் எல்லாமே அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே வந்து லைட்டிங்கை பொறுத்து தான் ஷேடிங் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கலர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கலர் பார்த்தீங்கன்னா, ஸோ லைட் க்ரீன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோ கலர், நெக்ஸ்ட்டு லைட் க்ரீன். ஸோ லைட் க்ரீனும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதோட எட்ஜை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ஸோ எல்லோவுக்கு நெக்ஸ்ட்டு அப்படியே லைட் க்ரீன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் க்ரீன் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ டாட் வைக்கிற மாதிரி, ஓகேவா, அப்படியே பிஞ்ச் அப்படின்னு நீங்கள் டாட் வைக்கிற மாதிரி. ஸோ இந்த டெக்னிக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும்போது லீவ்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டெக்னிக்கே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம லைட் க்ரீன் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கலர் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டார்க் க்ரீன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேம் எப்படி நீங்கள் லைட் க்ரீன் கொடுத்தீங்களோ அதே டெக்ஸ்சரில் நீங்கள் இப்போ வந்து டார்க் க்ரீன் கொடுக்கணும். ஸோ அங்கே பாருங்கள், நான் எப்படி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். ஸோ லைட் க்ரீனுக்கு கீழே நான் வந்து டார்க் க்ரீன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டார்க் க்ரீன் எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் சிம்பிளான விஷயந்தான். லைட்டிங்க்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம டார்க் கலர் யூஸ் பண்ணுவோம் எப்போதுமே. ஸோ அதே டெக்னிக் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். ஸோ லைட்டிங்க்கு ஆப்போசிட் கலரில் நான் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டார்க் க்ரீனுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ, ப்ரேஷியன் ப்ளூ. ஸோ இந்த ப்ளூ கலர் எடுத்து நெக்ஸ்ட்டு இந்த டார்க் க்ரீனுக்கு அடுத்த லேயராக நான் இந்த ப்ளூ கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளூ தான். ஸோ நான் பாருங்கள், நான் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். சேம் டெக்னிக் தான். நான் எப்படி இது வரைக்கும் நான் வந்து லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த ப்ளூ கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் இந்த டார்க்கஸ்ட் போர்ஷனை தான் நான் யூஸ் பண்ணுறேன். எஸ், ஸோ அங்கே பாருங்கள். ஸோ ஆஃப்டர் த டார்க் க்ரீன் நான் இந்த ப்ளூ யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே டெக்ஸ்சரில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த டெக்ஸ்சரை மட்டும் மாற்றக்கூடாது. ஓகே, நம்ம டாப் ஆஃப் த ட்ரீ கலர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க், அதாவது நம்ம பார்க் அண்ட் பிரான்ச்சஸ் வந்து கலர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து நம்ம எல்லோ கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஓகே, எல்லோ கலர் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன். ஸோ லைட் ப்ரௌன் வந்து எல்லோவுக்கு அடுத்த லேயராக நம்ம வந்து கலர் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ லைட்டிங்க்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம வந்து லைட் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை மறந்துடாதீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ லைட் ப்ரௌன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன். ஸோ சேம் டெக்னிக், எப்படி லைட்டிங்க்கு ஆப்போசிட் சைடில் நம்ம எப்படி லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி டார்க் ப்ரௌனும் ஆப்போசிட் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி ஆல்ரெடி நீங்கள் லைட் ப்ரௌன் டச் பண்ண அதே இடத்துலேயே டார்க் ப்ரௌன் நீங்கள் இப்போ டச் பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. எல்லாமே லைட்டிங்கை பொறுத்து தான் நம்ம வந்து கலர் ஷேடிங் எல்லாமே அமையுது. ஸோ இப்போ வந்து நான் வந்து டார்க் ப்ரௌன் வந்து நான் வந்து டச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒன்ஸ் நீங்கள் கலர்லாம் கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி அழகாக அந்த கலர்ஸ்லாம் நீங்கள் ஸ்மெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரீ எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் டிஷ்யூ பேப்பர், இயர்பட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து வெறும் ஃபிங்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரீ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக பிளாக் கலர் நம்ம வந்து டார்க்கான பிளேஸில் நம்ம கொடுக்குறோம். அதாவது லைட்டிங் ஆப்போசிட் சைட், லெஃப்ட் சைட். ஸோ அங்கே வந்து நம்ம பிளாக் கலர் அப்ளை பண்ணுறோம். சரி, நீங்கள் ஒன்ஸ் பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரீ கம்ப்ளீட்டட். ஸோ நாட் ஓன்லி இந்த ட்ரீ, எப்போது நீங்கள் வரைஞ்சாலும் ஸோ கடைசியாக நீங்கள் பிளாக் கலர் அப்ளை பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஸோ பிஃபோராகவே நீங்கள் இன்கேஸ் ஒரு பிளாக் கலர் அப்ளை பண்ணிட்டீங்க, ஸோ இன்கேஸ் ஐயோ நான் வந்து அடிஷ்னலாக இன்னொரு கலர் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களை ஆட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பிளாக் ஆட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு மேலே நீங்கள் எந்த கலர் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எப்போதுமே வந்து பிளாக் கலர் வந்து ஒரு ட்ராயிங் வரையும் போது கடைசியாக யூஸ் பண்ணுங்கள். அது நல்ல விஷயந்தான். ஓகே, நம்மளோட ட்ரீ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து லேண்டுக்கு வந்து கிராஸ் எஃபெக்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அண்ட் எல்லோ வச்சு இந்த கிராஸ் எஃபெக்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்போதுமே பண்ணி பாருங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது உடனே நம்ம பண்ணி முடிக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்காது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ணி முடித்தா தான் உங்களுக்கு வந்து இந்த அற்புதமான அந்த அவுட்புட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டியூட்டோரியலோட சந்திக்கிறேன். பாய்.